காமியம்மா அந்த கேமராவுக்கு. எல்லாரும் உலகமே பார்க்கட்டும் இந்த மூஞ்சி, சிடு மூஞ்சி, அப்படி கடந்த மூஞ்ச கர்த்தர் என்ன செஞ்சார்? 108 அனுப்பி. அல்லேலூயா. எத்தனை முறை அனுப்பினார்? 108. ஏப்பா இங்க பாருமா, எத்தனை முறை அனுப்பினார்? 108. 13 முறை 108. யாராவது போயிருக்கீங்களா? ஒரு முறை கூட 108 போன ஆட்கள் இல்லாத இருக்கிறாங்க இங்க. நம்ம 13 முறை 108 போய், அல்லேலூயா, அந்த 108 தோத்து போயிடுச்சு. இன்னுமே இவங்களை கொண்டுட்டு போனா 109 இல்ல, 110 இல்ல. இன்னுமே இவங்களை கொண்டுட்டு போறது பரலோகத்திலிருந்து வரணும். என்ன வரணும்? பரலோகத்திலிருந்து, அங்க இருந்து ரதம் வரணும். கை தட்டுவோமா? இனி 108 வரக்கூடாது. பரலோகத்திலிருந்து ரதம் வர வேண்டும். ஆயுசு காலத்தை கூட்டி கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தர் ஆயுசு காலத்தை பெருக பண்ணுகிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு காலத்தை பெருக பண்ணும். உட்கார் உட்கார். ஆடு மேல விழுந்துடக்கூடாது. உட்கார். இந்த அம்மா நைஞ்சா மாதிரி இருக்குது. மேல விழுந்துன்னா அந்த அம்மா அப்புறம் 108 கூப்பிட்டு போக முடியும். அந்த அம்மா அப்படியே உட்கார வைங்க. உட்கார். போதும். கேமராவில் நல்லா காமிச்சாச்சு. போதும். இப்படி திரும்ப. கேமரான்னு சொன்னதான் ஒண்ணு அந்த மரத்தை விட்டு திரும்பல. சரி, உலகமே பார்க்க போது உன் மூஞ்ச. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. என் துதிய விக்கிரங்களுக்கு கொடி, என் மகிமை எந்த மனுஷனுக்கு நான் தரேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக மக்கள் துதியை யாருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க? விக்கிரகத்துக்கு, சிலைக்கு. அதுக்கு முன்னாடி போய் துதி செலுத்துறான். அதுக்கு முன்னாடி போய் தோப்பு கரணம் போடுறான். அதுக்கு முன்னாடி போய் போராடுறான், உருள்றான், என்னென்னமோ பண்றான். ஆனா வானத்தை பூமியை உண்டாக்கின தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட அவனுக்கு மனசு வரல. மனிதர்களுடைய இருதயம் மிகவும் கடினப்பட்டு விக்கிரங்கள் பின்னாடி தான் ஓடிட்டு இருக்கிறாங்க. இந்த உண்மையான ஜீவனுள்ள தேவனிடத்துக்கு வருவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறாரே. இந்த விக்கிரக கூட்டத்திலிருந்து கர்த்தர் உன்னை பிரித்தெடுத்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து உன்னை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றி அவரை துதிக்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக, அவருக்கு மகிமையை செலுத்தும்படியாக, என் ஆண்டவருக்கு துதி செலுத்தும்படி கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த தேசத்தின் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லா மக்களும் மனம் திரும்ப வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஒருவராயிலும் கெட்டு போவதை ஆண்டவர் விரும்பவே இல்லை. எல்லாரும் மனம் திரும்பி சத்தியத்தை அறிவை அடைய வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாரையும் தான் அழைக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அல்லேலூயா. அந்த சிலர்ல நீங்களும் சிலரா இருக்கிறீங்க. ஆனா எல்லாரையும் கர்த்தர் அழைக்கிறார். எல்லாரையும் அவர் அழைத்து கொண்டுதான் இருக்கிறார். எல்லா பக்கம் தன் கரத்தை விரித்த வண்ணமாயிருக்கிறார் ஆண்டவர். எல்லாரும் என்னிடத்தை வாருங்கள் என்று கூப்பிடுறார். குடிகாரனை கூப்பிடுறார், துன்பார்க்கனை கூப்பிடுறார், பாவிகளை கூப்பிடுறார். எல்லாரும் என் பக்கமாக வாருங்க, நான் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவேன். நான் உங்கள் குடும்பத்தை பிரகாசிக்க பண்ணுவேன். நான் உன் தலையலத்தையே மாற்றுவேங்கிறார் ஆண்டவர். பாண்டிச்சேரி போய் முடியலன்னு சொல்லி வந்துட்டாங்களா? அவங்களை கர்த்தர் ஜீவனை கொடுத்து எத்தனையோ வருஷம் உயிரோடு இருக்கும்படி கர்த்தர் செய்கிறவராயிருக்கிறார். டாக்டர்கள் சொல்லி விடுவார்கள், இனி தூக்கிட்டு போங்க, இது எதுக்கும் பயன்படாது, அவ்வளவுதான் முடிச்சிருன்னு சொல்லுவாங்க. ஆனா எத்தனையோ வருஷம் உயிரோடு இருக்கும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. மந்திரவாதி சொல்லிடுவான், ஜோசிக்காரன் சொல்லிடுவான், நீ 4 மாசத்துல நீ செத்து போயிடுவேன்னு சொல்லி அவன் ஜோசியை சொல்லிடுவான். ஆனா அவங்க 40 வருஷம் உயிரோடு இருப்பாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு ஜீவனை கூட்டி கொடுக்கிறவராயிருக்கிறார். மனிதர்கள் சொல்வதையெல்லாம் பொய்யாக மாற்றுகிறவர். என் ஆண்டவர் சொல்வதே நிஜமாக கர்த்தர் நிறைவேற்றுகிற தேவனுக்கு மகிமையை செலுத்தும்படி வாய்களை விரிவாக திறந்து அவருக்கு துதியை செலுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமான ஸ்தோத்திர பலியை செலுத்து. உன் வாயை விரிவாய் திறந்து அவரை மகிமைப்படுத்து. அவரே உன்னை ரட்சித்தவர். அவரே உன்னை பாவம் என்னும் அடிமைத்தனத்திலிருந்து உன்னை தூக்கி கொண்டு வந்தவர். அவரே உன்னை பரிசுத்தமாக்கும்படி தன்னுடைய ரத்தத்தை உனக்காக சிந்தினவர்.
அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உன்னை சுத்திகரிக்கக்கூடிய வல்லமுள்ள ரத்தத்தின் வல்லமை இப்பொழுது உன்னுடைய சரீரத்தில் இறங்குகிறது. அந்த அபிஷேக வல்லமையை நீ பெறும்போது, அந்த அபிஷேக வல்லமையினாலே நிரப்பப்படும் போது உன் பாவங்கள் உன்னை விட்டு விலகுகிறது, சாபங்கள் உன்னை விட்டு விலகுகிறது. ஓ, உனக்குள் இருக்கிறதான சாத்தானின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமம் உன்னில் மகிமைப்படுகிறது. உன்னை வாழ வைக்க வந்த தெய்வம், உனக்கு வாழ்வு கொடுக்கிறவர் அவன். ஆனால் சாத்தானோ அழிக்கவும் திருடவும் வருகிறான். ஆனால் என் ஆண்டவரோ யாரையும் அழிக்க வரவில்லை, அவர்களுக்கு ஜீவனை கொடுக்க, அவர்களுக்காக தன் ஜீவனையை சிலுவையிலே கொடுத்தான். அல்லேலூயா. இன்றைக்கும் அவர் யாரெல்லாம் அழிவுக்கு நேரே போறாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன கொடுக்கிறார் ஆண்டவர்? ஜீவனை கொடுக்கிறார். எல்லாரும் முழங்கால் தெரியுமா?